வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி அறிவிப்புங்க. ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து விட்டது. 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. அதுவும் 10th முடித்தவங்களுக்கு 290 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக் பாட் அடிச்சிருக்கு. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். 38 மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டடு. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதுன்னா தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் இந்த வேலைக்கு கேட்டிருந்தீங்க, இந்த சத்துணவு வேலை வாய்ப்புங்க என்னங்காச்சு அப்படின்னு. அது வந்து அப்டேட்டில் தாங்க இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே தகவல் எதுவும் சொல்லலை. பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவெல்லாம் அதுக்கு நான் அப்டேட்டை நான் வந்து சொல்கிறேன். எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு அது வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சில மாவட்டத்துக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே அப்டேட்டடாக கிடையாது. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவல். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஏங்க என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஜாப்ஸும் சரி, எல்லா விதமான வேலைவாய்ப்பும் சரி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ பஞ்சாயத்தில் இருந்தாலும் கிளர்க்கு வேலைவாய்ப்புலாம் வந்திருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வரும். கிளர்க்கு வேலைவாய்ப்பு அவைலபிளாக வந்திருக்கு. ஓகே, அதை நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கே வந்து அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஈவினிங் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறப்ப 2 விதமான வேலைவாய்ப்புக்கும் விண்ணப்பிச்சிருப்பீங்க. விற்பனையாளர், கட்டுனர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சீனியரிட்டி பிரகாரம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கட்டாயமாக இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து சீனியரிட்டி பிரகாரம் தான் வந்து நடைபெறும். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜாப் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதான் கேட்டது. நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர், பேங்க்கில் உதவியாளராக போகலாம். ஒன்று மத்திய கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, கிராம வங்கியாக இருந்தாலும் சரி. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கிராமத்துக்கு அது ஒரு வங்கி ஒன்று இருக்கும், கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் சரி மத்திய கிராம வங்கி அப்படின்னு இருக்கும். அதிலையும் சரி உங்களுக்கு வந்து உதவியாளர் வேலைவாய்ப்பு எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும். இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் உடனடியாக நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்ஸை வந்து படிக்கணும். அதை பற்றி தெரியல அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அது நாச்சியப்பனா என்ன, எப்படி படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவிலேயே வந்து நான் தெளிவாக சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை தெரியாது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஃபஸ்ட்டு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு 2 விதமான போஸ்டிங் அவைலபிள். ஒன்று விற்பனையாளர், இன்னொன்று கட்டுனர். கட்டுனருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் அங்கே தான், ரேஷன் கடையாக தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும். அதுவே நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க, கட்டுனராக இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போகலாம். எங்கே? பேங்க் உதவியாளராக போகலாம். அதுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25க்கு மேலே. அது விற்பனையாளராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் டெய்லியும் பேங்க்கு போகணும் வரணும். அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு தனியாக ரெஃபரல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி தனியாக உங்களுக்கு ஒரு ரெஃபரல் வரும். அந்த ரெஃபரலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போகலாம். அதுக்கு வந்து சின்ன ஒரு கண் துடைப்பு எக்ஸாம் மாரி ஒன்று வந்து வைப்பாங்க. அது வந்து எக்ஸாம் எழுதுனா தான் உள்ளே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து ஓரலாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் சீனியாரிட்டி பார்ப்பாங்க. இவங்க நாச்சி எப்போ படிச்சிருக்காங்களா, அதேமாரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்களா, எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒன் பை ஒன்னாக பார்ப்பாங்க. அது எல்லாமே பார்த்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து பார்க்கலாம். அதில் வந்து இந்த நாச்சியப்பா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த நாச்சியப்பா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நாச்சியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஒன்று இருக்கும், ஒரு கோர்சஸ் சென்டரு. அது வந்து ப்ரைவேட் இது கிடையாது, அது வந்து கவர்மெண்ட், அது அஃபிஷியலாக அறிவிச்சு கவர்மெண்ட்டோடைய அது இது. அந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இதுவுமே சொல்லிக் கொடுப்பாங்க. நகை மதிப்பீட்டாளர்லேருந்து, கணக்கெடுப்பாளர்லேருந்து, நெக்ஸ்ட் வந்து உதவியாளர் ஜாப்லேருந்து எப்படி என்ன பண்ணணும். பேங்க்கு போனால் இப்போ நீங்கள் நகை வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க்கு. அந்த நகையை வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரிஜினலானு பார்ப்பார், ஹக்மார்க் இருக்கான்னு பார்ப்பார், நெக்ஸ்ட் வெயிட் செக் பண்ணுவார், நோட் பண்ணுவார். அதுக்குண்டான இப்போ கரண்ட்டில் என்ன வேல்யூ போதோ அதிலேருந்து நம்ம பேங்க் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுதோ அந்த தொகையை உங்ககிட்ட கொடுப்பாரு. இதுதான் அந்த நகை மதிப்பீட்டாளருடைய வேலையை. அந்த வேலையை அந்த நாச்சியப்பால சொல்லி கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலாகவும் சரி, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனாலும் சரி, எல்லா விதமாகவுமே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்குண்டான சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வர இயரும் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனியரிட்டிக்கு. நீங்கள் 10வது முடித்தோடனே இது வந்து படிக்கலாம். நீங்கள் இப்போ தான் படிக்கணும் அப்போ தான் படிக்கணுங்கிறது கிடையாது. 10வது நீங்கள் முடித்த உடனே நீங்கள் போய் நாச்சியப்பா படிக்கலாம். இல்லை நான் 12வது முடிச்சுட்டு படிக்கணும் அப்படின்னா 12வது முடித்த உடனே நீங்கள் போய் நாச்சியப்பா படிக்கலாம். அது வந்து உங்கள் இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை படிக்கலை, நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு படிக்கலாம். சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸு. ஒரு மைண்டு. அடுத்தது நீங்கள் ரெகுலராக போகணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாள் கிளாஸ் போகணும். இல்லை மினிமம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 5 நாள் தான் வைப்பாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் மாறுபடலாம். உங்களுக்கு வந்து ஆஃப் டே ஃபுல் டே வைக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதை அப்டேட் பண்ணுறப்ப ஸ்கூலில் யாருமே கிடையாது, வெறிச்சோடி கிடந்துச்சு. இது என்ன எதுனே தெரியாது. ஒவ்வொருத்தராக வந்து இப்படி நாச்சிப்பா நாங்கள் சொல்கிற மாரி சொல்ல தான் நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 to 70 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மினிமமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சொல்கிறேன். அதில் வேலையில் இருக்கீங்க ஒரு 20 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸஸ் போவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? எல்லா ஆஃபீஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லி தான் நமக்கு வந்து தெரிய வரும். அதனால் நீங்களும் போய் முயற்சி செஞ்சு இந்த நாச்சியப்பாவை சேருங்க. இல்லைங்க அதோட நம்பர் தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது, நான் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஆல்ரெடி உங்களுடைய மாவட்டத்தில் எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கணும், ஃபோன் நம்பரே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஆமாம், ஃபோன் நம்பரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்லே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் தொலைவி பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ 30 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் அந்த வீடியோ இருக்கும். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்ல. இல்லை ஃபோன் நம்பர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் 38 டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து 1/2 hour வீடியோவாக நம்ம சேனலில் இருக்கும். பொறுமையாக போய் பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நாச்சியப்பாடைய அப்டேட் இது தான். நெக்ஸ்ட் இந்த உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியாரிட்டி பார்க்குறது இதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்குறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கரெக்டாக ரினியூவல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாரி செக் பண்ணுவாங்க. யாராச்சும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு பண்ணியும் கொடுத்துடலாம். நீங்கள் எந்த ஆண்டில் பதிவு பண்ணாமல் இருக்கீங்களோ அதை கீழே மென்ஷன் பண்ணி நான் இது பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக அதுக்கு நிறைய இது நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உடனடியாக நாங்களே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை, ஃப்ரீ தான் எல்லாமே. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா எதிலே ஒன்று நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இன்னும் பலவிதமான தகவல்கள் 1 by 1 அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கட்டாயமாக ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. ஒன்ஸ் இன்றைக்கி வந்தது அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போகிறேன். இன்னும் பல விதமான அப்டேட்டில்
வீடியோ போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதுமாரி அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.